ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பண்டிகை டைமில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முறுக்கு ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். எப்போவுமே முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி தான் எடுத்துக்கணும். பச்சரிசியில் முறுக்கு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். புழுங்கலரிசி கூட செய்யலாம், ஆனால் பச்சரிசி டேஸ்ட்டுக்கு வராது. நான் 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். ஈரம் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இது மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முறுக்குக்கு மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதிகமாக செய்கிறதுனால மாவு மில்ல அரைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் எல்லா மாவும் யூஸ் பண்ணி முறுக்கு செய்ய போகிறதில்ல, கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். நான் முறுக்கு செய்கிறதுக்கு பாதி மாவு தான் எடுத்திருக்கேன். முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்காக எண்ணெய் இல்லைன்னா டால்டாவை நல்லா காய்ச்சிட்டு மாவு பிசையும் போது சேர்த்துக்கணும். நான் டால்டா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு டால்டாவை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் இதை மாவில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கிண்ணத்தில் உப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துருக்கேன். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கணும். இது உப்பு தண்ணியிலே நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் காய்ச்சி வச்சுருக்க டால்டாவை சேர்த்துக்கலாம். டால்டா இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை கூட காய்ச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கரைச்சி வச்சுருக்க உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி முறுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இது எங்கள் அத்தை செய்கிறாங்க, அதனால் செகண்ட் டைம் போடுறேன். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எள்ளு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எள்ளு பிடிக்காதுன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து கூட முறுக்கு செய்யலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஆடாக பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு முறுக்கு பிழிஞ்சு சுட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் முறுக்கு பிழியறதுல கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். சின்ன பிளேட்ஸில் இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் சின்ன பிளேட்ஸில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிளேட்டில் முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு பிழிங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் பிழிஞ்சு வச்சுருக்க மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி பொங்கி வரும். மாவு சேர்க்கும் போது பார்த்து பொறுமையாக சேர்க்கணும், இல்லைன்னா எண்ணெய் கையில் பட்டுரும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து போடணும். இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டதுக்கப்புறம் முறுக்கை எடுத்துடலாம். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுட்டு முறுக்கை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம்.
சுவையான அரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். வர பண்டிகை டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்குறத விட வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி அரிசி முறுக்கு வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜேஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.